73,000 உயிர்களை பலிவாங்கிய ஒரு மிக கொடூரமான போர். காசா என்னும் நகரத்தையே உருகுலைத்து போட்ட ஒரு போர். கடந்த அக்டோபர் மாதம் உருவான ஒரு அமைதி ஒப்பந்தம், அந்த அமைதி ஒப்பந்தம் அடுத்த கட்டமாக நகர்கிறதா? ஒரு முழுமையான உண்மையான அமைதி காசாவில் ஏற்படுவதற்கு வழி பிறந்திருக்கிறதா? ஹமாஸ் உண்மையிலேயே ஆயுதங்களை களைவதற்கு ஒப்புக்கொண்டார்களா? ட்ரம்ப் அறிவித்தபடி அமைதியை நோக்கிய ஒரு மகத்தான படி நடந்திருக்கிறதா? இஸ்ரேலுடைய மௌனம் இதுல என்ன சொல்ல வருது? இதையெல்லாம் குறித்து தான் இன்றைக்கு நாம நம்மளுடைய டிகோட் ஷோல விரிவா பார்க்க போறோம். வெல்கம் டு டிகோட் வித் விகடன். நான் உங்கள் பிரேம். 92 ஆண்டு நம்பிக்கை. எஸ்விஎஸ் வழங்கும் சத்தான கேபி மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்விஎஸ். இஸ்ரேல் காசா வார், இதை பற்றி பெரிய அறிமுகம் தேவையில்லை. பட் இருந்தாலும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஆயுதம் தாங்கிய ஒரு போராளி குழுவான ஹமாஸ், காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேலே நடத்துகிறாங்க. இது பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சமீபத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு தாக்குதல், அந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் ஆயுதம் தாங்கிய போராளி குழுவான ஹமாஸை முழுமையாக ஒழிக்கும் வரை ஒரு தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு காசா மீதான மிக தீவிரமான போரை முன்னெடுக்கிறாங்க. இந்த போரில் ஏகப்பட்ட உயிரிழப்புகள், ஏற்கனவே சொன்ன மாதிரி 72,000க்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் இந்த போர்ல கொல்லப்பட்டுச்சு. மிக கடுமையான போர்லாம் நடந்துச்சு. அதை தொடர்ந்து ஒரு அமெரிக்காவினுடைய தலையீடு, ட்ரம்ப் அதிபராக வந்ததுக்கு அப்புறமா அமெரிக்காவுடைய தலையீடு உள்ள வந்து அவங்க சில அமைதிக்கான முன்னெடுப்புகள்லாம் எடுக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஒரு அமைதி ஒப்பந்தம் கடந்த ஆண்டு அக்டோபர்ல ஏற்படுது. அந்த அமைதி ஒப்பந்தத்தின் பலனாக ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுகிறது. ஆனாலும் காசா பகுதியில தான் இஸ்ரேலுடைய படை அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்குது. இன்னொரு பக்கம் இந்த அமைதியை தொடர்ந்து அந்த காசா பகுதியை நிர்வகிக்கக்கூடிய வேலைகளை போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒரு வாரியம், அமைதி வாரியம் உருவாக்கி அவங்க அதை கவனிச்சிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இந்த பேச்சுவார்த்தை, இந்த அமைதியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற விஷயங்கள் எல்லாத்தையுமே போர்ட் ஆஃப் பீஸ் அமைதி வாரியம் தொடர்ச்சியாக கண்காணித்து வந்தது. அவங்களும் கைரோல ஹமாஸ், அப்புறம் அமெரிக்கா, கத்தார், துருக்கி உள்ளிட்ட நாட்டினுடைய பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தையில தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து ஒரு புதிய ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தான் இன்னைக்கு ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ ட்ரம்ப் அறிவித்திருக்கிறதுல மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ அதுல நிறைய விஷயங்களை ட்ரம்ப் பட்டியலிடுறாரு. பட் இருந்தாலும் ஒரு ஒன் லைன்ல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஹமாஸ் தன்னுடைய ஆயுதங்களை களைவதற்கு ஒப்புக்கொண்டது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கருத்து. அதை தொடர்ந்து அடுத்த கருத்து என்ன அப்படின்னா, இஸ்ரேலும் தன்னுடைய இராணுவத்தை காசா பகுதியிலிருந்து விலக்கிக் கொள்ளும். இதன் மூலமாக ஒரு புதிய பாலஸ்தீன அரசு விரைவில் உருவாக்கப்படும். அந்த அரசின் கீழே வந்து இனிமேல் காசா கொண்டு வரப்படும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா அவர் சொல்றாரு. நிறைய விஷயங்கள் மிக கவனமாக திட்டமிட்டு இந்த விஷயங்கள் ஒவ்வொரு கட்டமாக செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. காசால அமைதி ஏற்படுவதற்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல்லா இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் பதிவு பண்றாரு. இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் உள்ளிட்ட பிற ஆயுதம் தாங்கிய குழுக்கள் வந்து அவங்களுடைய வெப்பன்ஸை வந்து களையிறதுக்காக முடிவெடுத்து விட்ட நிலைமையில காசா இனிமேல் பயங்கரவாதிகளுடைய ஒரு தளமா இருக்காது. இதனால இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. இந்த இடைப்பட்ட காலத்துல சர்வதேச ஸ்திரத்தன்மை படை, அதாவது ISF, இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ், அவங்களும் புதிதாக உருவாக்கக்கூடிய பாலஸ்தீன காவல்துறையும் சேர்ந்து காசாவினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வாங்க அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனால் இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளால இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. ஹமாஸுமே இந்த இப்படி ஒரு ஒப்பந்தம் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஆமா, இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்களுமே சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்னால சில தகவல்கள் வெளியாயிட்டு இருந்துச்சு. ஹமாஸ் வந்து அவங்களுடைய ஆயுதங்களை கைவிடுவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிட்டு இருந்துச்சு. அந்த தகவல்கள் வெளியான நேரத்துல தான் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த அறிவிப்புக்காக எங்களுக்காக மிக முக்கியமா மத்தியஸ்தத்தில் ஈடுபட்ட துருக்கி, கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கு, எகிப்து, கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கு ட்ரம்ப் வந்து நன்றியும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஹமாஸ் உண்மையிலேயே ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கைவிட போகிறார்களா? அடுத்து வந்து காசால என்ன நடக்கும்? இப்படிங்கிறையான கேள்விகள் தான் எல்லா கட்டத்திலையுமே எழுந்திருக்கிறது. இந்த
இந்த விஷயத்துல எந்த விதமான சிக்கலுமே இல்லையா அப்படின்லாம் பார்த்தா பல்வேறு விதமான சிக்கல்கள் இதுலயுமே இருக்கு. குறிப்பா அல் ஜசீரா ஊடகத்திற்கு இந்த இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு 14 பக்கங்கள் அடங்கிய நகல்கள் கிடைத்திருக்கிறதாகவும் அவர்கள் சில விஷயத்தை அதில் கோட் பண்ணி சொல்றதாகவும் இருக்குது. இதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒப்பந்தத்துல பயன்படுத்திருக்கக்கூடிய சில வார்த்தைகள் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஈரான் போர்லையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில. ஆனா அந்த அமைதி ஒப்பந்தத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில வார்த்தைகள்னாலேயே அது மீறப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து அந்த போர் மீண்டும் தொடங்கியதை நம்ம பார்த்தோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஹர்மோஸ் பகுதியில கப்பல்கள் வந்து தடை இல்லாம செல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த ஒப்பந்தத்துல இருக்கும். இதை வந்து ஈரான் என்னவா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஹர்மோஸ்ல வந்து நாங்க எந்த கட்டணமும் வசூலிக்க மாட்டோம் அப்படிங்கிறதன் மூலமாக அந்த ஹர்மோஸ் பகுதி எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்கிறது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் உறுதியாகுது அப்படின்னு ஈரான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அமெரிக்கா வந்து நாங்க அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து சொல்றதன் மூலமாக அந்த போர் மறுபடியும் தொடங்கியதை பார்த்தோம். இந்த மாதிரி அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்து சர்ச்சைகளை ஏற்படுத்திச்சுது. இப்போவும் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்புது. இது உண்மையான ஒரு அமைதியை நோக்கி எடுத்து செல்லுமா? உண்மையிலேயே ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை களைவதற்கு ஒப்புக்கொண்டார்களா? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் குறித்து தான் இப்ப நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். அல் ஜசீரா ஊடகம் தனக்கு கிடைத்திருப்பதாக சொல்லக்கூடிய அந்த 14 பக்க ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அதனுடைய அடிப்படையில் அவங்க சொல்லிருக்கக்கூடிய தகவல் படி ஹமாஸ் உள்ளிட்ட அந்த ஆயுதம் தாங்கிய குழுக்கள் அவங்களுடைய ஆயுதங்களை களைவதற்கான வழிமுறைகளை அடுத்த 14 நாட்களுக்குள் முழுமையாக தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டிஆர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுத களைவு நடவடிக்கைங்கிறது எப்படி நடக்கும், எங்க தொடங்கி இது எப்படி படிப்படியா முடியும், எந்த காலகட்டத்துக்கு உள்ளால இது முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அடுத்த 14 நாட்களுக்குள்ளால முடிவு செய்யணும் அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருக்கிறதா சொல்றாங்க. இந்த 14 நாட்கள் கேப் அப்படிங்கிறது பிராக்டிகலி பாசிபிளான்னு இன்னும் தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் ஹமாஸ் ஆமா இப்படி ஒரு ஒப்பந்தம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க உறுதிப்படுத்தி இருக்காங்க. அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் தொடர்பாக இந்த தகவல்களை உறுதிப்படுத்தியிருக்காரு. ஒரு பக்கம் அமெரிக்காவும் மகிழ்ச்சி தெரிவிக்குது. ஆனா இந்த போர்ல இன்னொரு மிக முக்கியமான எதிரி நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் அவங்க இந்த விஷயத்துல இப்ப வரைக்கும் மௌனம் தான் பதிலா சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த ட்ரம்பினுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கோ இல்ல புதிதாக உருவாயிருக்கக்கூடிய இந்த அமைதி தொடர்பான விஷயங்களுக்கோ எந்தவித ஒரு கருத்தையும் அவங்க சொல்லலை, ஏற்கவும் இல்லை, மறுப்பும் தெரிவிக்கவில்லை. ஸோ அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல ஹமாஸ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, நாங்க ஆயுதத்தை களைகிறதுக்கு கூட தயாரா தான் இருக்கிறோம், ஆனா அதே நேரத்துல இஸ்ரேலும் முழுமையாக வெளியேறதையும் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 14 நாட்கள்ல ஆயுதங்களை களைவது தொடர்பான நடவடிக்கையை தான் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கே தவிர இஸ்ரேல் காசாவை விட்டு வெளியேறுவதற்கான விஷயங்கள் எதுவுமே அதுல இல்லை. ஸோ இது வந்து ஒரு முதல் சிக்கல். ஹமாஸ் வந்து இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் வந்து பேசுறப்போ மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாரு. இது இப்ப இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து இன்னும் தீவிரமாகத்தான் போகும், இன்னும் இன்டென்ஸான டாக்கு தான் நடக்கும். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் நிறைய விஷயங்கள்ல இன்னும் மௌனமா இருக்கிறாங்க. நாங்க இந்த மேப்ல ஒரு சில மாற்றங்கள், அதாவது முழுமையான ஒரு பாலஸ்தீன அரசு உருவாகும் போது இந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான மேப்ல சில மாற்றங்களை சொல்லி இந்த மாற்றங்கள்லாம் எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் ஆஃப் பீஸுக்கு கொடுத்திருந்தோம். இந்த விஷயத்திலையுமே இஸ்ரேல் இன்னும் தன்னுடைய பதில தெரிவிக்காம இருக்கிறாங்க. ஆம் இல்லை ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல, ஆனா அவங்க எதுவுமே சொல்லாம இருக்கிறாங்க. சோ வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒப்பந்தத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றா செயல்படுத்துறப்போ பல்வேறு சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதுல முதல்ல இந்த ஆயுதங்களை களைவது தொடர்பான ஒரு வழிமுறையை 14 நாட்கள்ல இந்த ஒப்பந்தத்துல சொல்லியிருக்கப்படி ஒரு 14 நாட்கள்ல எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. மேலும் இந்த ஒப்பந்தத்தின்படி தேசிய குழுவும் சர்வதேச ஸ்திரத்தன்மை படை ISF இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹமாஸ் உள்ளிட்ட மற்ற போராளி குழுக்களினுடைய ஆயுதங்களை கண்டறிந்து களைவது தொடர்பான பணிகள் தொடங்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த ஒப்பந்தத்தில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இன்வென்ட்ரி அண்ட் ஸ்டோரேஜ். அதாவது ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்களிடம் இருந்து பறிமுதல் செய்யக்கூடிய அல்ல கைப்பற்றக்கூடிய ஆயுதங்களை கண்டெடுத்து அதை ஒரு இடத்துல சேமிச்சு வைப்பாங்க. அதாவது எந்த காரணம் கொண்டு இதை பிற நாடுகளுக்கோ குறிப்பாக இஸ்ரேல் உள்ளிட்ட எந்த நாடுகளுக்கோ இந்த ஆயுதங்கள் கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல தான் ராணுவ ஆய்வாளர் நிடால் அபு சயித் என்கிறவர் வந்து ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்றாரு. அதாவது
ஆயுதங்களை கணக்கெடுத்து சேமிப்பது என்பது வேறு, ஆயுத களைப்பு அப்படிங்கிறது வேறு. ஆயுத களைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதிரி நாட்டு படைகள் தான் வந்து ஒரு ஒரு போர்ல செய்வாங்க. அதாவது ஒரு நாட நாங்க டோட்டலா வீழ்த்திட்டோம் அப்படின்னா, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மொத்தமா கைப்பற்றுவதன் மூலமா அவங்கள வந்து டியார்ம் பண்றது இது ஆயுத களைப்பு. ஆனா அதே நேரத்துல ஆயுதங்களை கண்டுபிடித்து அதை ஒரு இடத்துல சேமிச்சு வைக்கிறது. அதே அந்த போராளி குழுக்களுக்கோ இல்ல அந்த குழுக்களுக்கோ யாருக்குமே கிடைக்காம அதை சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது டோட்டலா வேற. ஒப்பந்தத்துல இருக்கக்கூடிய விஷயம் இன்வென்ட்ரி அண்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பதிவு பண்றாங்க. அந்த ஆயுதங்கள் எந்த நாட்டுக்கும் கொடுக்கப்பட மாட்டாது, அங்கே தான் அது வந்து சேமிச்சு வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல ட்ரம்ப் உள்ளிட்டவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது டோட்டலாவே ஆயுதம் களைப்பு தொடர்பான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஒரு முரணை எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒப்பந்தத்தின்படி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல ஆயுதம் களைப்புக்கான நடவடிக்கைகள் நடக்கும். அவங்கள வந்து டியார்ம் பண்ணுவாங்க. அதாவது ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்கள்கிட்ட இருந்து ஆயுதங்கள் முழுமையாக கைப்பற்றப்பட்டு அது வந்து ஒரு இடத்துல சேமிச்சு வைக்கப்படும். ஆயுதங்கள் முழுமையாக கைப்பற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவல் கிடைச்சதுக்கு அப்புறமாக இஸ்ரேல் வந்து அங்கிருந்து முழுமையா வெளியேறுவாங்க. இஸ்ரேல் ராணுவம் வந்து காசா பகுதியிலிருந்து முழுமையா வெளியேறிடுவாங்க. அதுக்கு அப்புறமாக ஒரு டெக்னிக்கல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல வந்து துருக்கி, கத்தார் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு தற்காலிகமான ஒரு அமைப்பை உருவாக்குவாங்க. அதுக்கப்புறமா ஒரு புதிய பாலஸ்தீன அரசுக்கு கீழே இது கொண்டு வரும் அப்படிங்கிறது இதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஆனா இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பக்கம் ஹமாஸினுடைய ஆயுதங்களை களைவு நடந்துட்டே இருக்கக்கூடிய நேரத்திலையுமே இஸ்ரேலுடைய ராணுவம் அப்படிங்கிறது முழுமையா இங்க இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் பல்வேறு சிக்கல்களை உண்டாக்கும். ஒரே டைம்ல இது ரெண்டுமே நடக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் இதுல ஒரு சொல்யூஷனை நோக்கி நகர முடியும். அதாவது ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்கள் ஆயுதங்களை கைவிடுவது படிப்படியா நடக்கும் போதே இஸ்ரேலுடைய ராணுவம் படிப்படியா வெளியேறி இருக்கணும். இது முழுமையா ஆயுதங்கள் கைவிடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இந்த பக்கம் இஸ்ரேல் தன்னுடைய ராணுவத்தை முழுமையாக இந்த பகுதியிலிருந்து விலக்கி இருக்கணும். இது ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கணும் அப்படிங்கறத இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உயர் அதிகாரி சொல்லியிருக்கிறாரு. ஆனா இஸ்ரேல் இந்த விஷயத்தை ஏத்துப்பாங்களா? அதாவது அவங்க ஆயுதங்களை கைவிட நாங்கள் வெளியேறுவோம் அப்படிங்கறத அவங்க ஒப்புக்கொள்வாங்களா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், இஸ்ரேல் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டே என்னவா இருக்கு? அவங்க இன்னும் வெளிப்படையா சொல்லல. ஆனா வெளியா இருக்கக்கூடிய தகவல்கள் படி அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயமே என்னவா இருக்குன்னா, முதல்ல டியாம் முடியட்டும், அதாவது முதல்ல ஆயுதம் களைவு அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை நடக்கட்டும், அதுக்கப்புறமா நாங்க வெளியேறிக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த முரண் வந்து எந்த அளவுக்கு இதை ஒரு அமைதியை நோக்கி எடுத்து செல்லும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்கு. ஹமாஸும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க மீறினா கூட இந்த ஒப்பந்தத்தில் கூட எந்த விஷயத்தையுமே நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையுமே ஹமாஸ் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹமாஸ் ஏற்கனவே சொன்னபடி இதனுடைய அடுத்த நாட்கள், இப்போ வந்து ட்ரம்ப் இது ஒரு அமைதியை நோக்கிய மிக மகத்தான படி அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இதனுடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறது மிக பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. மிக இன்டென்ஸா தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் போகும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. இஸ்ரேலுடைய அமைதி பல்வேறு கேள்விகளை இந்த விஷயத்துல எழுப்புது. ஏன் அப்படின்னா, ஹமாஸும் இந்த இஸ்ரேலுடைய அமைதியை மிக கவனமா கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னிலையில் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுது இல்லையா காசா போர்ல. அந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு அப்புறத்துல இருந்து இப்ப வரைக்குமான காலகட்டத்திலேயே காசாவினுடைய சுகாதாரத்துறை அதிகாரிகளுடைய தகவலின்படி 1200 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய தாக்குதல்ல. சோ அந்த தாக்குதல் அப்படிங்கிறது இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்குது. குறிப்பா இந்த அறிவிப்பு வெளியா இருக்கு இல்லையா, இன்றைய தினத்துல கூட காசால நடைபெற்ற தாக்குதல்ல 2 குழந்தைகள் உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. சோ இஸ்ரேல் இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு கையாளுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அதாவது ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது, அந்த ஒப்பந்தத்துல பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஹமாஸ் சைட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் நாங்க ஆயுதங்கள் எல்லாம் விடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வராங்க. ஆனா இஸ்ரேல் அங்கிருந்து இஸ்ரேல் ராணுவம் அங்கிருந்து வெளியேறக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறது முழுமையான ஹமாஸ் நிராயுத பாணி ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு சின்ன முரணா இருக்குது. ஸோ இஸ்ரேலுடைய அமைதி அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துல பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது எந்த அளவுக்கு ஸ்மூத்தா போகும் அப்படிங்கிறது தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகள் எல்லாமே வந்து இஸ்ரேலுடைய பதில தான் இருக்குது. இஸ்ரேல் உண்மையிலேயே நாங்க வந்து அமைதியை விரும்புறோம், இந்த விஷயத்துல வந்து நாங்களுமே ஒரு ஸ்டெப் முன்னெடுப்போம், எங்களுடைய ராணுவத்தையும் நாங்க படிப்படியா விலக்கிப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அதன் மூலமா இது அடுத்த கட்டத்துக்கு நகர்றது தான் ஆரோக்கியமா இருக்கும். இல்லாம ஒரு தரப்பு மட்டுமே ஆயுதத்தை கைவிட்டு விட்டு இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக காசா
பகுதியிலே நிலை கொண்டிருப்பது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை மீண்டும் வலுவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது. ட்ரம்பின் வெற்றி முழக்கத்துக்கு மத்தியில ஒரு காகிதத்தில் ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இஸ்ரேலுடைய அமைதி இந்த விஷயத்துல மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கிறது. இன்னொரு பக்கம் காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு இந்த விஷயத்தை ஒப்புக்கொள்றாங்க. ஆனா அதே நேரத்துல காசால இருக்கக்கூடிய மற்ற ஆயுத குழுக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது இன்னமும் முழுமையா தெரிய வரல. ஏன் அப்படின்னா பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒப்பந்தம் குறித்து நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது. ஹமாஸ் உள்ளிட்ட அனைத்து போராளி குழுக்களுமே வந்து இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் இன்னும் அதுக்கு ஓகே சொல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாங்க. ஸோ இந்த போராளி குழுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த அமைதி ஒப்பந்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. இது எல்லாமும் தான் பேப்பர்ல இன்னைக்கு கையெழுத்தா இருக்கக்கூடிய ஒப்பந்தம் நிஜத்துல நடப்பதற்கு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரிய வரும். உலகமே எதிர்பார்ப்பது ஒன்னே ஒண்ணுதான், அது அமைதி தான். அந்த அமைதியை நோக்கி இந்த விஷயம் போகும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் தான். ஆனா யாராவது ஒரு தரப்புக்கு மட்டுமே இது சாதகமா முடியக்கூடிய சூழல்ல மறுதரப்பு மறுபடியும் இது ஒரு போராக தொடங்குவதற்கான சாத்தியங்களும் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தையுமே தான் இது ஒரு சேர கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் முடிவு அப்படிங்கிறது அமைதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. நன்றி. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும். இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.